ரைட் ஓகே வந்துட்டீங்களா? கேக்குதா? இல்ல தெரியுதா? பேசிட்டே இருக்கும்போது தூங்கிடுவேன்னு நினைக்கேன். அண்ணனை முழிப்புலயே வச்சிருக்கதை. அண்ணா நீங்க முதல்ல பெட் அவுட் எந்திரிங்கண்ணே. எந்திரிச்சு போய் ஒரு இடத்துல உட்காருங்க. ரைட்டு. கொஸ்டின் வந்துடும். அப்பதான் தூக்கம் வராது. கொஸ்டின் மறுபடியும் கேட்போம். இப்போ கொஸ்டினை இப்போ இந்த கொஸ்டினை மறுபடியும் யோசிக்கிறோம்ல, இதில் எனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதுன்னா, நம்ம முதல்ல கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை வந்து தெளிவாக நம்ம கேள்வியை மட்டும் கரெக்டாக கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னாலே அதிலே பாதி பதில் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லி முத்துட்டு ஏன் கொட்டை நீ கேள்வி கேட்கணும் அப்படி தானே சொல்லி முத்து? அதுவும் அந்த லென்ஸுக்குள்ளே வந்து ஸோ அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டோம் அப்படின்னாலே பாதி பதில் அது வந்துருச்சு. ஸோ அப்போ அதுதான் அந்த கேள்வியை நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேள்வி என்னதுன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது இல்லை கற்றுக்கணும், அதாவது உண்மையாக ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ இருக்கும்? எது டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மை, அதாவது ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு ப்ரெஷருக்குள்ளே போட்டு அவங்கள எல்லாம் பண்ண வச்சு அவங்கள மாற்றுறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா? இல்லைனா அவங்களோட இயல்பில் விட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட இயல்பில் விட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து உணர்ந்து ஒரு வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா? இப்போ இதுதான் கேள்வி. இப்போ இதுக்கு பதில் சொல்லலாம். யார் சொல்லலாம்? யார் ரெடியாக இருக்கீங்க? நேற்றே கேள்வி என் தலைவர் போட்டார் குரூப்பில். குயிக்காக வேகமாக சொல்லணும். மீனாட்சி சொல்லுங்கள். உங்கள் குரு என்ன குருக்கு பதில் சொல்லுங்கள். அபிஷேக் மொபைல் ஒரு இடத்துல ப்ராப்பராக வைங்க. இதில் வைங்க, வச்சு அட்டன் தெரியும். நானே தூக்க செலவு சும்மா இருங்க சார் அடிக்கும். அதான் அப்போ பதில் வந்து இந்த பதில் இல்லை, அவங்க சொன்னது பதில் இல்லை, இதுதான் பதில். எடுதுனே அவங்க சொன்ன வார்த்தையில் நான் இருக்கான், ஆனால் அவங்க சொல்ல வரது சொல்லியமுத்து சொல்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. தேங்க்யூ சொல்லியமுத்து. சரி, நெக்ஸ்ட் யார்? மணிமேகலை சொல்லுங்கள். அபிஷேக் ஒழுங்காக ஒரு பொசிஷனில் உட்காரணும். என்ன குட் மார்னிங் சார். மார்னிங் மணிமேகலை. கேள்விக்கு பதில் சார். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல நடந்திருக்கு, அதை வச்சு சொல்றேன். சிஸ்டரை வந்து நான் ரொம்ப கம்பல் பண்ணி டைப்பிங் கிளாஸ் கூட்டு போனேன். வந்து படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் போட்டு அவளை அப்போ ஒரு அப்செட்ல இருந்தா, அதனால அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காகவும் நான் கூட்டு போனேன். ஆனா ஒரு லெவலுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு அவளுக்கு. அவ வந்து அதை கத்துக்கிடவும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிட்டா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் போட்டு எங்க அம்மாட்ட என்னால முடியாது, எனக்கு இது வேண்டாம், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அவ டைம் நல்லா வேஸ்ட் பண்ணான். அந்த கிளாஸ்க்கு வராதனால டைம் நல்லா போன்லயே வேஸ்ட் பண்ணா. பட் ஆனா அவ ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்துட்டா. ஆனா அதுக்கப்புறம் அவ இப்போ வரைக்கும் டைப்பிங் அவளுக்கு இப்போதைக்கு தேவைப்படல. ஆனா காலேஜ்ல ஒரு நாள் ஃபீல் பண்ணான், டைப்பிங் கத்துக்கலாமோ, இப்ப லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்களாம் பட்டு திருந்துறாங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. கட்டாயப்படுத்துறப்ப கத்துக்கிட்டா ஓகே அவங்க, ஆனா கத்துக்க முடியாம ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டாங்கன்னா நம்ம விட்டுதான் ஆகணும். அங்க இருக்கி பிடிக்க முடியாது நம்மளால அவங்கள பட்டு திருந்தப்போ அவங்க வந்து கத்துக்கிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ப்ரெஷர் போட்டது கரெக்டு தானே? இப்போ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் போட்டீங்க, சப்போஸ் அவங்களுக்கு அதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் அவங்க அது லேர்ன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குண்ணே, ஒரு இன்வால்வ் ஆனாங்கண்ணா என்ன? ஆமாம் சார். அதான் சார் ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு ப்ரெஷர் போடும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஈஸியா கத்துக்கிடுறாங்க. பை சான்ஸ் அவங்க பிடிக்கலன்னா அவங்களா பட்டு திருந்துறப்போ கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அட் சேம் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் கத்துக்கிடுறாங்க. அப்போ வந்து நம்ம எப்போவுமே பட்டு திருந்தட்டும் அப்படின்னு அதை சொல்லாமல் இருக்கிறது சரி கிடையாது இல்லையா? நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், கொடுத்துட்டு வேலை நடக்கலன்னா பட்டு திருந்துட்டுன்னு விட்டுறணும். அப்படியா? அப்படியே வச்சுக்கலாம் சார். இப்ப என்னுடைய கடமை வந்து அவளை வந்து அந்த டைம்ல கத்துக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் வந்து அவளுக்கு ப்ரெஷர் ரொம்ப கொடுத்தேன். அப்ப அவ என் கூட தான் இருந்தா ஹாஸ்டல்ல. ஸோ அவளுக்கு ப்ரெஷர் கொடுத்தேன்.
பட் ஆனா அவளுக்கு வந்து அது ரொம்ப இதான டிப்ரெஷன் மூடுக்கு போறேன்னு தெரிஞ்சவொடனே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ காலேஜ்ல போய் அவளே கத்துக்கிட்டா. அவளாவே ஃபோன் பார்த்து அவளே கொஞ்சம் டைப் பண்ண கத்துக்கிட்டா. எக்ஸலண்ட், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஒண்டர்ஃபுல் மணிமேகலை. இன்னும் நம்ம இந்த ப்ரெஷரை இப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, நம்ம உண்மையாகவே வேணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னன்னாலும் நம்ம பண்ணுவோம்ல. என்ன ஒரு விஷயம் வேணும், உண்மையாகவே தேவை, இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் தேவைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அப்போ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அந்த நிறைய விஷயங்களில் இந்த கட்டாயப்படுத்துகிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பண்ணிடுவோம். அப்போ இங்கே இதில் இந்த டிஸ்கஷனில் பார்க்கும்போது என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு அந்த பர்பஸ் மேபி அலைன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நீ கட்டாயப்படுத்தவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்ன இப்போ காலேஜ் போனால் தேவைப்படுங்கிறது அப்போவே அந்த பர்பஸ் அலைன் ஆயிடுச்சுன்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவுக்கு அந்த பர்பஸ் அலைன் பண்ணுறது தான் இப்போ வேலையாக இருக்கா அப்படிங்கிறது இப்போ நான் வந்து யோசிக்க அப்படி விட்றேன். மறுபடியும் கேள்வி வரேன், கட்டாயப்படுத்தி ஒருத்தரை பண்ண வைக்கலாமா, இல்லைனா அவங்க தண்ணி இயல்புலேயே வந்து பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறணுமா, அவங்களே கற்றுக்கிட்டும் விட்டுறணுமா? இதான் கேள்வி. பவித்ரா சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். ஒரு கரெக்டான கைடு இருக்கும்போது அது வந்துட்டு அவங்ககிட்ட இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான். அதை எடுத்துக்காங்க அவங்க இஷ்டம், இருந்தாலும் கண்டிப்பா சொல்லணும். பவித்ரா நாளையிலேருந்து வீடியோ ஆன் பண்ணுங்க, இல்லை இப்போயே வீடியோ ஆன் பண்ணுங்க. பவித்ரா வீடியோ ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். எடுத்துக்காது அங்கே இஷ்டம் இல்லை, நம்ம கட்டாயப்படுத்தி தானே ஆகணும், சொல்கிறது சொல்லி தானே ஆகணும் இல்லை பவித்ரா? ரைட், பவித்ரா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ நம்ம வந்து சொல்கிறத சொல்லி தான் ஆகணும், எடுத்துக்காது அங்கே இஷ்டம் இல்லை. ஆனால் சொல்கிறது வந்து நம்ம நியாயம் தர்மம். சூப்பர்ல, வேற லெவல் பவித்ரா, எக்ஸலண்ட், வாழ்த்துக்கள். எல்லாம் அவங்கள இது அப்ரிஷியேட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் யார்? பவித்ரா நீங்களே ஒருத்தரை கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் யார்? இந்த மஞ்சு கை தட்டுறாங்க பாரு, மஞ்சு கூடு, எங்கள் அம்மா கூடு. மஞ்சு உங்களோட கருத்தை தெரிவிங்க இந்த உலகத்துக்கு. கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கலாமா, இல்லைனா அவங்களோட இயல்புலேயே தண்ணி இயல்புல விட்டுணுமா, அவங்களே கற்றுக்கிட்டோன்னு? மஞ்சு சொல்லுங்கள். தண்ணி இயல்பு அவங்களே கற்றுக்கலாம், அவங்களே கற்றுக்கணும் விட்டுறணும். சொல்ல வேண்டாமா இதான் பண்ணணும், சொல்ல வேண்டாமா? ஆனா சொல்லலாம், ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் அந்த விஷயத்தை அவங்க செய்யவே செய்வாங்க. நமக்கு எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலுமே அந்த விஷயத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வருது. சரி, இப்போ கேள்வி மாத்துறேன். கட்டாயப்படுத்தி பண்ணதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இது ரிலேட்டடாக வேறு யாரும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கா? வேறு ரக்ஷனா இருக்காங்க. ரக்ஷனா வயர்லெஸ், நீங்கள் சொல்லுங்கள். ரக்ஷனா எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ண டக்குன்னு. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் பேர்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் தாண்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணியாச்சுன்னா அதுதான் வாலண்டியரிசம். நம்ம பேசணும், டப்புன்னு பேசணும். அதுக்கான கொஞ்சம் பிளானிங் பண்ணிக்கோங்க. மஞ்சு நீங்கள் ஒருத்தவங்களை கூடுங்க, யாரை பேச வைக்கலாம்? பேச வேண்டிய ஆள் யார்? தங்கேஸ்வரி வாங்க. இப்போ கட்டாயப்படுத்தலாமா, இல்லைனா அவங்க இயல்புலேயே விட்டு அவங்க கற்றுக்கணும் விட்டுறணுமா? எது சரி? எப்படி எது பண்ணணும்? உங்க பார்வையில விட்டுறணும். அவங்க பார்வையில விட்டுறணுமா? அவங்க போக்கில் விட்டுறணும். ஆமா. சரி தங்கேஸ்வரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணுறது வீடியோ பண்ண உங்கள் விருப்பம். அப்படி அந்த மாதிரியா? ஆடியோ வாய்ஸ் ஆன் பண்ணி பேசுகிறீங்களே? அப்படி இல்லையா? அப்போ வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்படி சொல்லணுமா? மொட்டை மாடியில் இருக்கேன். மொட்டை மாடியில் இருக்கீங்களா? ஆமாம். எமர்ஜென்சி லைட்டு ஆர்டர் பண்ணிடுவோமா, வாங்கிடுவோமா, இல்லை ஏதாவது லைட் வாங்கிடுவோமா மொட்டை மாடியில் மாட்டுறதுக்கு? வேண்டாமா? சரி எப்போ வீடியோ ஆன் பண்ணுவீங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதமா? பரவாயில்ல, அடுத்த மாதத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. சரி ரைட்டு, சரி ஆன் பண்ணிடுங்கண்ணே, சீக்கிரம் ஆன் பண்ணிடணும், வீடியோவில் வந்துடணும். அப்போ அதான் உங்கள் இயல்பில் விட்டாச்சு. நீங்கள் தான் சொன்னீங்க, எப்போ நீங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லிட்டீங்க அடுத்த மாதம் இயல்பில் சொல்லிட்டீங்க. சரி உங்கள் இயல்பில் விட்டாச்சு. அடுத்த செப்டம்பரில் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க.
நான் கட்டாயெல்லாம் படுத்தலைப்பா. நான் Okay. தங்கேஸ்வரி இயல்பில் சொல்கிறீங்க, அதனால் உங்கள் ஸ்டார்டிங் வந்து பேசணும்னு நினச்சி இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் இயல்பிலே விட்றோம். செப்டம்பரில் பண்ணுங்க, ஆன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, ரைட்டு. தேங்க்யூ சங்கேஸ்வரி. சங்கேஸ்வரி நீங்கள் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் சீக்கிரம். நெத்து சார். ஆ நெத்து சார். நிதின் சாரா? நிதின் சாருக்கு முன்னாடி என் தலைவர் சொல்லிமுத்து இருக்காரு, வைரலட்சுமி இருக்காங்க, ரக்ஷனா இருக்காங்க, தனுஷ் இருக்காங்க. மீனாட்சி சொல்லுங்க. ஆ பாருங்கள், எனக்கு சொன்னது பேரெல்லாம் விட்டு மீனாட்சி தான் கூப்பிட்றாங்க. அவங்க மீனாட்சி உங்களுக்கு ஆசைப்பட்றாங்க நீ பேசணுன்னு, உங்கள் பேசுறதை கேட்கணும்னு தங்கேஸ்வரி ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்காக 2 பாயிண்ட் சொல்லுங்கள் மீனாட்சி. உங்களுக்கு ஃபேன்ஸு அதிகமாகிட்டாங்க. மீனாட்சி சொல்லுங்கள். ஒரு 2 பாயிண்ட் தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். சொல்யூஷன் என்ன? தண்ணி இயல்பு விடணும்னா கட்டாயப்படுத்தணுமா? தெரியலையே சார். இங்கே பாருங்கள், 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்குது ஸ்டாண்டு. தெரியலங்கிற கதைலாம் இங்கே கிடையாது. இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து 2ல் ஏதோ ஒரு சரி உங்ககிட்ட கேக்குறேன், 2 சொல்லுங்க. தண்ணி இயல்பா கட்டாயப்படுத்தணுமா? நான் கட்டாயப்படுத்துவேன். இப்போ உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கட்டாயம் தான் படுத்திட்டு இருக்கேன். 2ல் ஏதாவது ஒன்று சொல்லி தான் அவனு சொல்லுங்கள். மீனாட்சி மேலே வீடியோ ஆன் பண்ணுங்க. மீனாட்சிக்கு என்ன வீடியோ ஆன் பண்ணுங்க. பரவாயில்ல, செஷனில் எத்தனை பேர் வந்து செஷனை விட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. பரவாயில்ல, அந்த அதான் சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு செஷன் அட்டன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். அப்போ வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம்? முகத்தை கழுவுவோம், நம்ம நம்மளை நீட் பண்ணுவோம். அப்போ அப்படி வரும்போது தானே உண்மையாகவே அந்த ஆரா வந்து நம்ம அந்த 100% நம்ம ஃபுல்லாக கொடுக்க முடியும். சரிம்மா, செஷனில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. சரி பார்ப்போம் எவ்வளோ பேர் தாக்கு பிடிக்கிறாங்க. உங்கள் குரலே தாக்கு பிடிச்சிட்டோம். உங்களை தாக்கு பிடிக்க மாட்டோமா? சரி, தெரியலையா? பதில் தெரியல. சரி தெரியல, மீனாட்சி தெரியலன்னு சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. மொபைலில் ஒரு ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் வைங்க, உங்கள் ஃபேஸ் தர மாதிரி உட்காந்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ் டைம் தரேன். சந்திரமுகியிலேருந்து துர்காவை மாறிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் யார் சொல்லுங்க? ரக்ஷனா. ரக்ஷனா சொல்லுங்கள். ரக்ஷனா சொல்லுங்கள். தண்ணி இயல்பில் விடணும்னா கட்டாயப்படுத்தணுமா? குயிக்காக சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு. ரக்ஷனா சொல்லுங்கள். வேறு யார்? வைரலட்சுமி சொல்லுங்கள். ரக்ஷனா சொல்லுங்கள். அவங்கள போர்க்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சஜஷன் மட்டும் சொல்லணும் சார். ரக்ஷனா கிளியர் பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள் மொபைலை. அதாவது அவங்க போக்கிலே விட்டுறோம் சார். அந்த மாதிரி சார். நீங்கள் பேசல கேட்டது என்னென்னா அவங்கள போக்கிலே விட்டுறணும் தான் கேட்டுச்சு. ஓகே, அவங்கள போக்கிலே விட்டுறணும். ஓகே, முடிஞ்ச ஹெட்செட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கிளியராக இன்னும் கேட்கும். ஓகே, நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் ரக்ஷனா. எக்ஸலண்ட்டு. அதாவது ரக்ஷனா வந்து அவங்கள போக்கிலே விட்டுறணும். இந்த மாதிரி இருட்டில் இருப்பீங்க, இந்த ஷேடோ மூலியமாக வந்துடுவீங்க. ஷேடோவில் தான் அவங்கள பார்க்கணும். என்ன ரக்ஷனா? இதுக்கு சந்திரமுகியே வரலையே. சரி, நெக்ஸ்ட் யார் கூப்பிட்றீங்க? சீக்கிரம் கூப்பிட்டுங்க ரக்ஷனா. நெக்ஸ்ட் யார்? சொல்லிமுத்து கூப்பிடுங்க. சொல்லிமுத்து இல்லை, ரக்ஷனா சத்தமாக கூப்பிடுங்க. அவரை சத்தமாக கூப்பிடுங்க. வாங்க சொல்லிமுத்து சார் வாங்க. சொல்லிமுத்து, அபிஷேக்கு வாயை திறந்து காமிக்கிற, நீங்கள் மூக்கு திறந்து காமிச்சிட்ருக்கீங்க. என்ன சொல்லிமுத்து நடந்துகிட்ருக்கீங்க? பேசுறது கேட்குது நிதின் சார், நீங்கள் பேசுகிறது கேட்குது. நிதின் சார் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, உங்களுக்கு நாங்கள் கன்க்ளூஷன் கொடுக்குறோம். சொல்லிமுத்து சொல்லுங்கள். தண்ணி இயல்பில் விடணுமா கட்டாயப்படுத்தணுமா?
அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. குட் மார்னிங். குட் மார்னிங் மித்துனா கேக்கு. சொல்லுங்க முத்து. தண்ணி இயல்புல விடணுமா? தண்ணி இயல்புல விடணும்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. கட்டாயப்படுத்தலாம், இல்லைங்களா? கட்டாயப்படுத்தும் போது அவங்களுக்கு அதுல இருந்து கிளிக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அப்படியே அதுலயே டிராவல் ஆகலாம். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இல்ல மித்துனண்ட வந்து என்ன கட்டாயப்படுத்தல அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் எங்கேயாவது உயர கடிச்சு இழுத்துட்டு இருந்திருப்பேன். அப்படியே நைஸா அப்படியே டிராவல் ஆயிருப்பேன். கட்டாயப்படுத்தினா இருந்தா இல்லைங்களே, நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு பல்ட்டி அடிச்சு பேர்லான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் கட்டாயப்படுத்தி கரெக்டா இதுதான் அப்படின்னு என் மண்டைக்கு பின்னாடி இருக்க ஒளிவட்டத்தை அவர் தான் தீ கொளுத்தி விட்டாரு. அதனால அது அந்த கிளிக் ஆயிட்டு அப்படின்னா கட்டாயப்படுத்தணும் அவசியம். அதாவது கட்டாயப்படுத்தணும். ஒருத்தவங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தாம தெரிஞ்சிடாது. அவங்க போக்குல விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போக்குல விட்டோம்னா ஒரு 10 வழி இருக்கும். அந்த 10 வழியிலுமே அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கட்டாயப்படுத்தி உனக்கான வழி இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளிக் வர வரைக்கும் சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கும். கிளிக் ஆகி அப்படி போயிடும். அவங்க போக்குல விட்டா அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது. உண்மையை சொல்ல போனா திரும்ப அந்த 10 வழியிலும் போயிட்டு திரும்ப வந்து நிற்கவும் வாய்ப்புகள் இருக்கு அவங்க வழியில விட்டா. அதனால கட்டாயப்படுத்தலாம். பார்க்கும்போது எனக்கு வந்து இதுதான் சரியா இருக்குங்கிறது எனக்கு படும்போது அப்போ கட்டாயப்படுத்துறதா என்னோட இயல்பு அங்கே. அப்படி தானே? என்னோட இயல்பு அங்கே கட்டாயப்படுத்துது. அப்போ நான் கட்டாயப்படுத்தி தானே ஆகணும். அப்போ நான் கட்டாயப்படுத்தாமல் இருந்தேன்னா அது என்னுடைய அப்போ வந்து என்னோட இயல்பு. அப்போ நான் என்னோட இயல்புல தான் இருக்கிறேன் அந்த இடத்துல. இல்லை சரி. வேற யாருக்கு பதில் சொல்லணும்? இங்கே வைரலட்சுமி சொல்லுங்க. இப்போ தனுஷ் பேசுறது கேக்குதா? மிதுன் சார் நீங்க பேசுறது கேக்குது. கேக்குது நித்துனே கேக்கு. தேங்க்யூ. இவ்வளவு கேக்கலன்னு பார்த்தேன். கேக்குது. இப்போ தனுஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுஷை வந்து அவங்க இயல்புல தான் விட்டோம்னு நினைக்கிறேன். இல்லையா தனுஷா? பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. அப்படிதான். தனுஷெல்லாம் கட்டாயப்படுத்த பண்ணுற ஆளும் கிடையாது. அதுதானே? கொஞ்சம் கொஞ்சமாக தனி இயல்பில் அவங்க என்ன பண்ணியாச்சு ட்ரைனிங் நீங்களே கொடுத்து பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க ஃபீட்பேக் மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியா? அப்போ அடுத்து என்ன பண்ணலான்றீங்க? பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு தனி இயல்பில் அவங்க வந்து இது பண்ணி அவங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அபிஷேக் என்ன கதை? அபிஷேக் தண்ணி இயல்பில் வந்தாரா இல்லை கட்டாயப்படுத்தப்பட்டாரா? அங்கே பாருங்க எப்படி வந்தார். உங்களே பார்த்துட்டு இருப்பாரு. உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு அங்க உட்காந்து. என்ன எப்படி அவர் வந்தாரு கேட்குறேன். அவர் தண்ணி இயல்புல இருந்துச்சோ செஷன் அப்போ சொன்னோம். செஷன் அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அபிஷேக் நீங்கள் ட்ரெயினர் அபிஷேக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொய் சொன்னேன். சும்மா சொன்னேன். தெரியுமா? வாய முடிட்டு பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். சரியா? அது உண்மைன்னு நம்பி என்ன அப்போ அந்த இடத்துல ஊரை விட்டு சும்மா ஊடு நார் விட்டு காடு கண்டு விட்டு கண்டோங்கிறது இங்கே வந்து உட்காந்துருக்கிறது. அப்போ வாயை விட்டு அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லணும். அந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கி அவங்கள வந்து அப்போ அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் தண்ணி இயல்பு தான் நினைக்கிறேன். அபிஷேகம் நமக்கு கட்டாயப்படுத்தலையா? அபிஷேக் தண்ணி இயல்பு தான். அபிஷேக் கட்டாயப்படுத்த சுடலை முத்தையன் தலைவன் தான் கட்டாயப்படுத்தினேன். அதாவது இயல்பு ட்ரெயினரு ஆனால் கட்டாயப்படுத்தி தான் அது வந்து அது உணரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குண்ணே. இடம்பொருள் எவ்வளோ பொறுத்து ரெண்டுமே மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ எனக்கு யோசனை இல்லப்படுது. அது வந்து அந்த பேஷனுக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவங்கள வந்து கட்டாயப்படுத்த வேண்டியது கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கு, நம்ம அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கட்டாயப்படுத்த வேண்டியது. இப்போ சொல்லும் போது காலங்காலத்தில் கட்டாயப்படுத்த வர வச்சிருக்கு. ஏன்னா இப்போ கட்டாயப்படுத்தி இப்போ இவர் வந்தால் தான் இவர் வந்து இயல்பில் இருப்பார். ட்ரெயினருங்கிற இயல்பில் இருப்பார். எடுத்தானே? இல்லைன்னா என்ன ஆயிரும் தெரில. எடுத்தானே? நீங்களே சொன்னீங்களே வீட்டில் ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் தேவைப்படுதுன்னு. அப்போ வரணும்ல, காலைல வந்தால் தான் ஃப்ரீக்வன்சி இதாகும். எல்லோரும் பேசியாச்சா? யாரும் பேசணும்? வைரலட்சுமி சொல்லுங்கள். வைரலட்சுமி உங்களோட கருத்து தெரிவிங்க. Good morning, sir.
மார்னிங் மேடம். சார் இப்போ வந்து நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தணும், அதுக்கப்புறமும் அவங்க கேட்கல அப்படின்னா சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளோட வழியில வந்துடுவாங்க. என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து கிட்டத்தட்ட அவங்கள யோசிக்க வச்சுருவோம். என்ன வரணும்னா வந்துடுவாங்க. ஓகே சரி, இப்போ என் தலை சொல்லியாச்சம்மா. எக்ஸலண்ட்டு. ஓகே எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அபிஷேக் சொல்லுங்க. அபிஷேக் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் மீட் போட்டுக்கிறேன். சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டீங்களா இல்லைனா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு சில பேருக்கு தனியார்களுக்குள்ள புரிஞ்சிடும் இதுதான் நம்மளோட ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேருக்கு புரியாது. அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு ஓகே மீட் போட்டுக்கோங்க. அப்போ அபிஷேக் என்ன சொல்கிறீங்க? ரெண்டுமே வேணும் தான் சொல்கிறீங்களா? ரைட்டு. சரி நித்துன் சார் கொடுத்துருமா? சரி செஷன் இப்போ எண்ட் ஆகும். எண்ட் ஆனே உள்ளே வந்துடுங்க. நித்துன் சார் ஒரு 5 minutes கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. சரியா நித்துன் சார்? நீங்கள் 5 minutes கன்க்ளூஷன் கொடுத்துடலாமா கேட்டதை வச்சு? ரைட்டு. செஷன் இப்போ எண்ட் ஆகும். நித்துன் சார் நான் பேசுறது கேட்குதா? கேட்குது நித்துன் சார். உங்களோட கருத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிங்க. கன்க்ளூஷன் என்ன? இப்போ என்ன உங்களோட ஞான புரிதல்லேருந்து சொல்லுங்கள். விருப்பங்கிறது அது விருப்பங்கிறது கட்டாயம் கிடையாது. கட்டாயங்கிறது அந்த வார்த்தையிலே இருக்கு. ஒரு கட்டாயங்கிறது என்னது? என்னைக்குமே நல்லது. நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி நீங்க என்னைக்கு பண்ணிட்டு வந்தோமே அது சரியா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கஷ்டப்படி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மாடு ஒரு இடத்துக்கு வர மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கட்டி போட்டு இழுத்து கொண்டு போறதை விட அது தண்ணி இழுப்புல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க அது மாடை அடிச்சோ இல்ல இழுத்தோ அந்த மாதிரி கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அது உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். சரி எதுக்கு மாடு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுக்கிறீங்க? எப்படி ஒரு மாடு தோணுச்சு உங்களுக்கு? ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அது கதைக்குள்ள போனதா கவனிக்க முடியும். சரி சாரி சொல்லுங்க. இல்லை இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் பேர சொல்றேன் சார். சரியா நீங்க கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்க டைரக்டா எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும், வேண்டாம். சரி சொல்லுங்க. நான் எதுவும் சொல்லல. சொல்லுங்க. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு விருப்பங்கள் இருக்கும், பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க விருப்பத்தின் பேரில் போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இறுகிய மனநிலையில்னா சில பேரோட முகத்தை நீங்க பார்த்துருக்கலாம், ஏன் எதுக்குன்னே தெரியாது, அவங்களோட முகத்துல சிரிப்பே வராது. கிட்டத்தட்ட ஒரு அவங்க முகத்துல எந்த விதமான உணர்வுகளுமே பிரதிபலிக்கப்படாத ஒரு நிலைமையில இருக்கும். அது எதனோட வெளிப்பாடுன்னா அவங்களுடைய மனதின் வந்து இறுகிய மனநிலையில அவங்க மனசே வந்து டைட்டா இருக்கு. உலகத்தை அவங்க பாக்குற பார்த்தீங்கன்னா அது ஒரு கரெக்டான பார்வையில இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்களோட ஃபேஸ் கட்டுமே வந்துட்டு சரியா இல்லை. இப்போ பாருங்க, அபிஷேக் சிரிச்சிட்டே இருப்பாப்ல எப்போதுமே வீடியோல. மொபைல் ஒரு இடத்துல வச்சு தனுஷ் வந்துட்டு ஒரு நிதான நிலையில இருப்பாங்க. தனுஷியா அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களுடைய மனநிலையுமே அவங்களோட முகத்துல வந்து வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். மீனாட்சி இப்போ நிதின் சார் நடுவில் நான் பேசலாமா பேசக்கூடாதா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நான் பேசுறது எனக்கு மறந்துடும் அதான் ஒரு சேலஞ்சு. சரி புரியுது, உங்கள் நிலையை புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஆனால் நான் நடுவில் எப்போ தேவைப்படுதோ நம்ம நடுவில் வருவேன். சரியா? அது நீங்கள் அதெல்லாம் தாண்டி அதை ஞாபகத்தை வச்சு சொல்லுங்கள் எங்களுக்கு. அதானே உங்கள் திறமை. எங்களுக்காக அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரதர். சரி நிதின் சார் கண்டிப்பாக பண்ணுங்கள். அபிஷேக் ஒரு தயவு செஞ்சு உட்காருங்க. சொல்லுங்க நிதின் சார், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே.
விருப்பங்கள் வந்துட்டு என்னைக்குமே நம்ம வந்து இந்த முகத்தில் விரும்பி தான் பண்ணணும்னு சொல்றாங்க. முகத்தில் உள்ளதை நம்ம வந்து பார்க்க முடியும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேரோட பாடி எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் அவங்களோட விருப்பங்கள் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உண்மையை பிடிச்சுதான் பண்றாங்களா பிடிக்காம தான் பண்றாங்களா அப்படிங்கிறது அந்த பாடி எக்ஸ்பிரஷன்ல இருக்கட்டும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். விருப்பங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும், விருப்பங்கள் இல்லாம பண்றதும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு. அது நிறைய கதைகள் சொல்லலாம், பட் என்னன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு சில விஷயங்கள் மார்னிங்ல இருந்தே சில விஷயங்கள் வாய்ஸ் கேட்கல என்னோடது. நெக்ஸ்ட் நான் அதனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன். இப்போ என்ன பேச எனக்கு தெரியல. நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. ரெண்டுமே தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக போயிட்டு இருக்குது. அந்த ரெண்டுமே தேவை தான். ஆனால் நம்ம கேள்வியே வந்து இப்போ வேறு கேள்வி பேசுகிறோம். மிதுன் சார், இந்த கேள்வி அப்போ இறுகிய மனநிலைங்கிறது நம்ம இன்னும் அடுத்து நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுனது வந்து இறுகிய மனநிலைங்கிறது நம்ம பேசலாம். நம்ம பேசுனது என்னன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், நமக்கு விஷயம் தோணுது, அவரை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ கட்டாயப்படுத்தி பண்ண வைக்கணுமா, இல்லைனா அவர்கிட்ட இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணுமா, சொல்லிவிட்டு அதை கட்டாயப்படுத்தணுமா, இல்லை சொல்லிவிட்டு பண்ணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுறணுமா? இது ரெண்டு தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி, சில இடத்துல சொல்லி முதலாம் கட்டாயப்படுத்தி வராரு, சிலவங்க இயல்பில் விட்டு வராங்க. ஸோ இது ரெண்டில் எது இம்பார்ட்டன் பார்க்கும்போது ரெண்டுமே இம்பார்ட்டன் தான். சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம ரெண்டுமே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா ஷேர் பண்ணலாம். ஞானங்கிறது நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? வைரலட்சுமி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஞானம்ங்கிறது எப்படி? நீங்க தான் சொன்னீங்க அறிவு. ஞானம் பத்தின புரிதல். அறிவுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஞானம்னா எல்லாத்துக்கும் பதில் இருக்கும், நம்மகிட்ட எல்லா கேள்வியும் நம்மகிட்ட பதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம உணர்றது, நம்ம யார் நம்ம கேள்விகளுக்கு பதில் ரொம்ப வைரலட்சுமி மணிமேகலை ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு ஞானங்கிறது எல்லாத்துலயும் ஒரு தெளிவு இருக்கும். யாராவது சொல்லுங்க. மேடம் தங்கேஷ் லைன்ல இருக்காங்களா? அவங்க லைன்ல தான் இருக்காங்க. நிஜம் சார், அது நீங்கள் அப்படியே கொஞ்சம் போயிடும். நாங்களாம் ஆன்சர் பண்ணிடுறோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் பேச வச்சாச்சு ஓரளவுக்கு. ஸோ நீங்கள் கேளுங்க, யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம் பண்ணட்டும், அவங்க இயல்பில் ஆன்சர் பண்ணட்டும். ஓகே ஓகே. ஸோ ஞானம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார். நிதின் சார் தெரில, சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஞானம் இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறதுக்கு நமக்கு சில கஷ்டங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. எதுக்காக நம்ம யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வியும் வரணும். அதாவது இந்த உலகத்துல பல கேள்விகள் வந்துட்டு நம்ம விடையே இருக்காது. இந்த உலகம் வந்துட்டு இயற்கைக்கு புறம்பா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியும். எதுவுமே வந்துட்டு இப்ப ஒரு செடி இருக்குன்னா கூட அது கூட ஒரு சுதந்திரமா வளருது. பட் மனிதனுக்கான அப்படி வாழ்க்கைங்கிறது கிடையாது. பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் உடைக்கணும் இல்லையா? பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இது ஏங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும். ஆனா பட் யாருமே அதுக்குள்ள நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். யோசிக்க மாட்டோங்கிறத விட உண்மையை சொல்ல போனா அந்த விஷயத்துல போராடி நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம்மளால. அந்த போராட்ட குணமும் அந்த தைரியமும் நமக்கு வந்துட்டு ஞானத்துல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு கரெக்டா கனெக்ட் ஆச்சுன்னா தான் உலகத்துல நடக்கிற பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், சூழ்ச்சிகளா இருக்கட்டும், முதல்ல வந்துட்டு நம்ம வாழ்க்கையில தெரியக்கூடியது ஃபர்ஸ்ட் சூழ்ச்சிகள் தான் தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞான நிலையில இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகும்.
நம்ம ஞான நிலை அடையாத வரைக்கும் நமக்கு வந்து உலகத்தோட பல பிரச்சனைகள் வந்து உண்மையிலே பெரிய பிரச்சனைகளா தெரியும். நீ என்னைக்கு ஞான நிலைக்குள்ள நீங்க அடையிறீங்களோ அன்னைக்கு இந்த உலகத்தை மிக அழகா பார்க்க முடியும் உங்களால. எல்லா விஷயத்தையும் உங்களால நிதானமா வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரசிப்பீங்க. சின்ன சின்ன ஒரு நகர்வா இருக்கட்டும், ஒரு காற்றா இருக்கட்டும், ஒரு மெல்லிய ஒரு காற்று வந்து ஒரு சின்ன ஒரு இலை மேல பட்டு போகும்போது அந்த இலையினுடைய அசைவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து அழகா ரசிக்க முடியும் உங்களால. உலகத்தை வந்து நீங்க புது ஒரு கண்ணோட்டத்துல உங்களால பார்க்க முடியும். நான் வந்துட்டு ஒரு 18 வயசுக்கு முன்னாடி 17 வயசுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர கோவம் வரும். எதனால இப்படி இருக்கு, எதனால இப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். உலகத்தை எதை மாற்ற முடியுமா, மாற்றத்துல கொண்டு வர முடியுமான்னு பயங்கர ஒரு 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 ஸ்ட்ரகிள் எனக்குள்ள இருக்கும். பட் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்துட்டு மாற்ற முடியும் அப்படினால அது வாய்ப்பே கிடையாது. எல்லா பீப்புள்ஸும் ஒரே நாள்ல மாற்ற முடியுமாங்கிறது பயங்கர கேள்விக்குறி. இந்த உலகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு கவிதைகள் மாதிரி மனிதர்கள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காப்புல. ஏதாவது ஒரு கவிதையாவது நல்ல ஒரு பெஸ்ட் கவிதையா இருக்காதா? அது பெஸ்ட் கவிதைங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு சேகுவாரி மாதிரியோ இல்ல ஒரு ஜீசஸ் மாதிரியோ ஒரு புத்தர் மாதிரியோ ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஞான திசைகளை வந்து கூட்டிட்டு போகணுங்கிறது ஒரு நோக்கம். பட் இந்த ரியாலிட்டியில நடக்குதான்னு பார்த்தா இல்ல. ஒருத்தங்க வந்து ஸ்மோக்கிங் பண்றவன் இருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்றவன் இருக்கான். நிறைய லேடிஸுமே வந்துட்டு பல்வேறு தரப்புல கேட்டகரியில இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே மனநிலையில கொண்டு வரணுங்கிறதே வந்து ஒரு பெரிய கட்டாயம் தான். எல்லாரையுமே ஒரே மனநிலையில கொண்டு வரணும் நம்ம நினைச்சு பண்றதும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கும் கொடுக்கும், எங்களுக்கும் கொடுக்கும், சேர்த்து கொடுக்கும். ஆனா அந்த சொசைட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதன் போக்குல விட்டுறதும் ஒரு வகையில தப்பு. ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்றது நல்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகள் கையிலையும் மத தலைவர்கள் கையிலையும் நம்ம போயிட்டு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்கள்ட்ட கையில போயிட்டு அப்படின்னா அந்த சமூகமா இருக்கட்டும், அந்த நாடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா விருப்பங்கள் வந்துட்டு நீங்க விருப்பங்களாகவே தெரிஞ்சுக்கணுங்கிறதே பெரிய கஷ்டம். உங்களோட விருப்பத்தை நீங்க விருப்பங்களாகவே அங்கீகரிக்கிறதே பெரிய விஷயம். நான் விருப்பத்தோட தான் என்ன பண்றேன்னா இல்லது யாரோட விருப்பத்தின் மூலமா நான் பண்றதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்களா, இது வந்து ஒரு ஆசை தான், இது ஒரு விருப்பம் தான், பட் பண்றீங்க. பட் அது வந்து சைக்காலஜிக்கலா உங்களோட பிரெயினுக்குள்ள இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் வந்துட்டு கார்பரேட் கையிலேயே நமக்கு போயிட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியாக்கள் ஃபுல்லாவே நம்ம ஆக்டிவேட் பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிறது கூட நம்ம முடிவு எடுக்க முடியாது. கார்பரேட் கையில இருக்கு. நீ வந்துதான் ஆகணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கிட்ட எல்லாரோட மூளையும் தள்ளப்பட்டுட்டு உங்களோட விருப்பங்கள் கூட இன்னைக்கு ஒரு மாதிரி நேச்சுரலா கிடையாது. உங்களோட விருப்பங்கள் கூட இன்னைக்கு ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு செயற்கை தன்மையாவே மாறிட்டு இன்னைக்கு. இதனால ஞானத்தை நீங்க ஈஸியா ஒரு 15 வருஷத்துல 10 வருஷத்துல நீங்க அடையிறீங்கன்னா நீங்க ஆர்டிபிஷியல் செயற்கை தன்மைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க அடையிறதுக்கு 30-40 வருஷத்துக்கு மேல ஆகும். இறைங்கிறதும் இறை சக்திங்கிறதும் நீங்க எப்போ வந்துட்டு ரொம்ப கேஷுவலா ரொம்ப இயல்பா இருக்கீங்களோ அன்னை மட்டும் உங்களால் அடைய முடியும். நீங்க அறிவாளியா இருக்கும் பொழுதோ இல்ல அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் இல்ல ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களால அடைய முடியாது. ரொம்ப காம ஒரு எம்டின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எம்டினஸ் அப்படிம்பாங்க, ஒரு வெறுமையான தன்மை அப்படிம்பாங்க. நீங்க என்னைக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒண்ணுமே இல்ல ஒரு வெறுமையான ஒரு இடத்துக்கு நீங்க வந்து உங்களை உணர ஆரம்பிக்கீங்களோ, அதாவது இந்த சக்தி கடவுள் அது இது எல்லாமே ரொம்ப பெருசு, அப்புறம் அது இது எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களோட சோல்ங்கிறது ஆத்மாங்கிறது பாத்தீங்களா, ஆத்மாவே நீங்க வந்துட்டு ரொம்ப எம்டியை நீங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வெறுமையான ஒரு கதாபாத்திரத்துல போவீங்க. அதுக்கப்புறம் உங்களால ஞான நிலையில கண்டிப்பா உங்களால அடைய முடியும். அந்த வெறுமைங்கிறது எல்லாருக்கும் டக்குன்னு வராது. நாங்கிற அதிகாரம் இருக்கும், சொசைட்டி உங்களை ஒரு இடத்துல வந்து ஒரு ஏழை பணக்காரன் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் உங்களை வச்சிருக்கோம். இது எல்லா விதமான மனநிலையும் தாண்டி உங்களோட ஆத்மாவும் நீங்களும் மட்டும் பேசுற மாதிரி ஒரு எம்டினஸ்ல நீங்க என்னைக்கு உங்களை உணர்றீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து கடவுள் தன்மைக்கு பக்கத்துல இருப்பீங்க. அன்னைக்கு இந்த உலகத்தினோட பல்வேறு சூழ்ச்சிகள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வந்து ஓப்பனா தெரியும். அது வரைக்கும் உங்களோட மன அழுத்தங்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ரொம்ப சிரிப்பு இல்லாம நிறைய பேரோட முகம்லாம் எதுக்கு அவங்க முகமா இருக்குன்னே தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்கவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட முகத்துல சிரிப்பை பார்க்க முடியாது. நேச்சுரலா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட முகத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரு படத்துல படம்னா சில முகங்கள் வந்துட்டு ரொம்ப பயங்கர நார்மல் முகத்தோட பயங்கர அழகா இருக்கும். சில முகங்கள் அது அவங்க மேக்கப் பண்றதுனால எல்லாம் கிடையாது.
அவங்களுடைய ஆத்மாவினுடைய பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆத்மாவினுடைய பிரகாசம் அவங்க முகத்துல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆன்மாவின் அழகு வந்துட்டு அந்த ஆன்மாவுடைய பிரகாசம் வந்துட்டு உடம்புலயும் பிரகாசமாகும், முகம் வந்துட்டு அதை காட்டி கொடுக்கும். இல்ல பிரகாசமா அது வந்துட்டு ரொம்ப அது கேக்குதா? கண்டிப்பா பண்ணுங்க நிதின் சார். இடையில ஏதாவது நீங்க பேசலாம். இல்லை வேண்டாம், என் வாய் சும்மா இருக்குல்ல, நீங்கள் பேசுங்க. சும்மா இருந்தால் நல்லது, நீங்கள் பேசுங்க இந்த இடத்துல. இறுகிய மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கடவுளை அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை. உங்களுடைய இயல்பின் போக்கில் நீங்க இருக்கணும், அதை நீங்க ரசிக்கணும். இன்னைக்கு அதாவது ஒரு பிறப்பு ஒரு இறப்புலாம் எல்லாமே இருக்குது. இப்ப 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு தனுஷ் எங்க இருந்திருப்பீங்க? சுடலைமுத்து தனுஷியா கற்கால மனிதர்களுக்கு ஸ்கில் டெவலப்பிங் கிளாஸ் எடுத்துட்டு இருப்ப. சுடலைமுத்தினுடைய பதில்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க. சுடலைமுத்து சொல்லுங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? இல்ல 200 தெரியாது 200 வருஷத்துக்கு முன்னாடி எதுவா மனுஷனா இருந்திருப்பான்னு கூட தெரியல. மயிலா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மயிலா? அந்த சேர்ல உங்க பேர் வந்ததுங்கிறதுக்காக நீங்க அதை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. ஓகேவா? தெரியல எதுவா இருந்திருப்பேன்னு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட ஆன்மா எங்க இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்க போறீங்க யாருக்கும் தெரியாது. முன்ஜென்மங்கள் மேல இல்ல வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நான் பார்க்கும்போது வீடியோ வந்து தனுஷோட நகர்வு மட்டும் தான் தெரியுது, மத்த யாரோட நகரும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. என்னோட நகர்வு வந்து நான் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நம்புகிறேன். எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஸோ அதனால் அந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டா நான் வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எதிர்வினையை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் உண்டு நான் நம்ம சொல்லுவேன். அன்னைக்கு ஒரு கதை சொல்லி நினைக்கிறேன், ஒரு ஓஷோ பத்தி. ஒரு 700 ஆண்டுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மாயாங்க ஒரு பதில் சொன்ன 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா பேர் தான் செலக்ட் பண்ணாப்லையா. ஆன்மாவா இருக்கும் பொழுது நான் யாருக்கு பிறக்கணும் அப்படிங்கிறதே கூட எந்த மாதிரி அப்பா அம்மாக்கு நான் பிறக்கணுங்கிறது அவர் டிசைட் பண்ணி தான் பிறந்து வந்தாராம். நம்ம அப்படி டிசைட் பண்ண முடியாது இல்லையா? புரியுதா? நிதின் சார் கன்க்ளூஷன் சொல்லலாமா ஃபைனலாக அந்த டிஸ்கஷனோட இறுதி லைன்ஸ் சொல்லலாமா? காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருடைய மனநிலையுமே நீங்க கவனிக்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். மனநிலையை நீங்க கவனிங்க. நீங்க மற்றவங்களோட எப்படி பழகுறீங்க நீங்களே உங்களை பாருங்க. நான் அம்மாவோட எப்படி மற்றவங்களோட எப்படி பழகுறேன். எதிரிகளை யாரையும் பார்க்க தேவையில்லை. எதிரிகளை பார்த்து ஒண்ணு பிரயோஜனம் இருப்பாங்க. அவங்களை ஸ்ட்ரகிள் படுத்துறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப கடவுளுடைய ஒரு யூனிவர்ஸ் ஒரு கனெக்ட் மூலமா தான் அவங்களும் ரன் ஆயிட்டு இருக்காங்கிறது நீ மறந்துடாதீங்க. சிம்பிள் கான்செப்ட் இவ்வளவுதான். ஆனா நீங்க சிம்பிள் கான்செப்ட்ங்கிறது புரியறதுக்கே நீங்க பல ஆண்டுகளை வந்து நீங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் உண்மை. இந்த இயற்கையும் இந்த கடவுளும் உங்களுக்கு அவ்வளவு சுலபமா வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு கத்து கொடுக்க கஷ்டம் தான். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ரசிக்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட கடவுள் தன்மைக்கு பக்கத்துல நீங்க போயிருவீங்க. எல்லா விஷயத்தையும் ஆச்சரியமா பாருங்க. ஒரு பெண்ணே எப்படி இருக்காங்க, ஒரு ஆணியா எப்படி இருக்காங்க, ஒரு குழந்தை தான் எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணுங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பல ரகசியங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை, இங்க எல்லாரும் தன்னை நோட் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்காங்க புரிய மாட்டேங்குது, சொசைட்டி எப்படி இருக்கிறது புரிய மாட்டேங்குது.
அந்த புரியாத தன்மையில இருக்கிறதுனாலே பாதி வந்து உங்களுக்கு குழப்ப நிலையிலே இருக்கீங்க. அதான் பெரிய பிரச்சனையே, ஸ்ட்ரகிள். ஸோ நம்ம ரசிக்கணும். அன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கான ஆக்ஷன் வந்து இதை எடுத்துக்கலாமா? அதாவது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொன்றையும் ரசித்து பண்ணுறோமா அப்படிங்கிற டாஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம், ஆக்ஷன் டாஸ்க்காக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரசித்து பண்ணும்போது அப்போ நம்ம வந்து நம்ம விரும்புகிறோம், அதுவே நம்மளுக்கு இறைநிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த ரசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னாலே அந்த ரசிக்கிற விஷயத்த நீங்க ரொம்ப வந்துட்டு டெப்தா நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனுடைய கண்ணீரா இருக்கட்டும், அதனுடைய எமோஷனா இருக்கட்டும், அதனுடைய வலிகளா இருக்கட்டும், உயிரினுடைய ஒவ்வொரு நகர்வா இருக்கட்டும், நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அந்த ஆத்மாவை நீங்க உற்று நோக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கும்பொழுது நீங்க இயற்கையாவே என்ன பண்றீங்க, இன்னொருத்தங்களுடைய எமோஷன்ஸை வலிகளை உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும், புரிஞ்சுக்கிட முடியும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒவ்வொரு உயிரினுடைய ஒரு எமோஷன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கனாலே நீங்க கடவுளை புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு இயர் நான் பிளஸ் நான் பாக்குறது இதுதான். நீங்க அடுத்த உயிரிகளை பத்தி கவலையே இல்லாம தன் இயல்புக்கு போட்டு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கடவுள் தன்மையிட்ட நெருங்கவே முடியாது. நீங்க உங்களையும் உணரணும், மற்றவங்களையும் உணரணும். நெக்ஸ்ட் இந்த இயற்கையை நீங்க பாக்குறீங்க, இயற்கையும் பார்க்கணும், இயற்கை ரசிக்கணும். எல்லாரினுடைய மனநிலையை நீங்க வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் நீங்க கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனசனும் ஒவ்வொரு லெசன் நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஆனா பட் இந்த சொசைட்டி இந்த எஜுகேஷன் நமக்கு அதை சொல்லி தரல, நமக்கான பக்கத்துல அதை சொல்லல. ஒரு நிலவை நீங்க எப்படி ரசிக்கணும், வானத்தை நீங்க எப்படி ரசிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்கூர்ஸ் ஏதாவது ரன் பண்றாங்களா? யாருக்கு எதுவுமே கிடையாது. ஒரு காற்று எப்படி நம்ம ரசிக்கணும், ஒரு காற்று வந்து நார்மல் காற்று எப்படி இருக்கு, தென்றல்ங்கிறது எப்படி இருக்கு, அதுல நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு காற்றுலயே கூட. நம்ம அதையே கூட நம்மளால வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கோம். இப்ப மிதுன் பிரதர் இருக்காப்புல, இப்ப ஏன் சிரிக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா சிரிக்கிறாரு, அவ்வளவுதான். காற்று பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன பேசியிருப்பேன், சரி வேண்டாம், அமைதியா இருக்கேன். சரி, ஓகே, சிம்பிள் தான் பிரதர். உங்களோட இதுல வந்து அழகுன்னு நினைக்கிறது என்ன? எல்லாரும் ஒரு சின்ன சிங்கிள் லைன்ல சொல்ல முடியும், ஒன் வேர்டா? நீங்க இந்த வாழ்க்கையோட அழகை எதை பாக்குறீங்க? எல்லாரும் ஒரு டாபிக் சொல்லுங்க.